ஃபஸ்ட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு, தேவையான உப்பு கலந்துட்டு 1.5 கப்பு மோர் அது நல்லா இதில் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுடுங்க. இது வந்து பூரிக்கு ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ் இது. இதில் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் சேர்த்து கலந்துடுங்க. இது கூட பெருங்காயத்தூள் இது கொஞ்சம் நல்லா தாராளமாக கலந்திங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும். இதையும் கலந்துட்டு ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது, கொஞ்சம் கருவேப்பிலை இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு பேனில் கொஞ்சம் தண்ணி வச்சு சூடாக்கிட்டு அதுக்கப்புறமா ஊற்றுனீங்கன்னா அடி பிடிக்காது உடனே. இதை நல்லா கலரி விடுங்க. இது வந்து திக்காக வரணும். நார்த் இந்தியாவில் இதை தான் கடின்னு சொல்லுவாங்க. இதில் வெங்காயம் போடுவாங்க, இல்லைன்னா உளுந்தில் வந்து உருண்டை மாதிரி போட்டு பிடிச்சி போடுவாங்க. ஸோ இது பாருங்கள் நல்லா வேகணும். இந்த அளவுக்கு வெந்துடுச்சுன்னா நம்ம இதை இறக்கிடலாம். இதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் தாளிச்சிடுங்க. இப்போ இந்த மோர் வந்து ரொம்ப புளிப்பாக இல்லைன்னா இதுக்கு கொஞ்சம் லெமன் புழிஞ்சிடலாம். இது வந்து ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். பூரிக்கு செய்து பாருங்கள். நன்றி.